Good morning, students. Once again, I am very happy to see you all through these online classes. So, today I hope you all may be safe in your home. So, today let us see the subject of commerce, the first chapter, principle of management. So, you must know what is meaning of the management. So, management is a part and parcel of our day-to-day life. Every day, miss whatever in our life, day-to-day, every day, whatever you do, there may be one timing, there should be a planning. If you plan, then only it may be in a systematic, proper way. So, for that, it is given. The practice of management could be found in our entire endeavor, whether we are in the playground or in a library or classroom or a hostel or so on. We plan many of our action and execute them in a systematic manner to arrive at the desired result. So what it is explained in this one, everything should be in a systematic and in a planned. If it is planned, then there will be a systematic way. For example, if you take in a school, if you take a school, நம்ம ஸ்கூல்ல என்ன எடுத்துட்டோம்னா anytime you can come and anytime you can go, எப்போ வேணா வரலாம், எப்போ வேணா போகலாம் அப்படின்னா அது ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக் வேயாக பிளான் பண்ண மாதிரி இருக்குமா? கட்டாயம் இருக்காது, அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்காது. ஸோ வி பிளான், வி மேக் த டைம், அரேஞ்ச் பண்ணும் டைம், ஓகே this to this time you should come, this to this time is the period. For example, second is given about the playground. So if a playground, if you want to go to the playground also, means that in the PT period only you go. So playground எப்படி இருக்கணும், that whatever you play, the things that everything should be in the playground. Playgroundல only தான் நீங்க play பண்ண முடியும். For example, can you play in your classroom? Will it be proper? அது ப்ராப்பராக இருக்குமா? அது ஒரு சிஸ்டமேட்டிக் வேவாக இருக்குமா? கட்டாயம் இருக்காது. So playground means you should go to the playground only and you should play in that. இப்போ ஒரு லைப்ரரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. லைப்ரரி மீன்ஸ் ஹவு இட் ஷுட் பி தர். லைப்ரரினா ப்ராப்பர்ஸாக புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இருக்கணும், லாட் ஆஃப் புக்ஸ் இருக்கும் அங்கே. ஸோ அது ஒரு சிஸ்டமேட்டிக் வேவாக ப்ராப்பராக இருக்கும். அங்கே போனோம்னா லைப்ரரிக்கு போனோம்னாவே யூ ஷுட் பி கீப் சைலண்ட், அப்படியே அமைதியாக தான் அங்கே படிக்கணும். ஸோ இதுவும் ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராப்பர் வேவாக தான் இருக்கும். இஃப் யூ கோ டு த ஹாஸ்டல்னாலும் அதே மாதிரி ப்ராப்பராக ஓகே ஒரு ரூமில் இத்தனை பேர் தான் தங்கணும், இந்த டைமுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக கிளாஸ் முடிச்சோன்னே வந்துடணும். ஸோ இஃப் யூ பிளான், இஃப் யூ டேக் த டைம் அண்ட் இஃப் யூ பிளான் everything you plan means you get a systematic way. Systematic வேனாவே அந்த திங்ஸ் எல்லாமே ப்ராப்பராக நம்ம செய்ய முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிஸ்டமேட்டிக் மேனர் டு அரைவ் அட் த டிசையர் ரிசல்ட் எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணி நம்ம சிஸ்டமேட்டிக்காக பண்ணும் போது நம்ம எதிர்பார்த்த நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் வந்து ஒரு குட் ரிசல்ட்டாகவே நம்மளுக்கு கிடைக்கும். செகண்ட், மேனேஜ்மெண்ட் இஸ் கோல் oriented and it is the art of getting things done with through others. Goal of means the art of getting things, என்ன நம்ம செய்யணுமோ, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மற்றவங்க மூலயமா நம்ம செயல்படுத்தி எடுத்துக்கொள்கிறது. செகண்ட், இந்த வே ஆஃப் த சக்ஸஸ் ஆஃப் அதர்வைஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் ஆர் அ இண்டிவிஜுவல் தனிப்பட்ட முறையில் இஸ் மோர் டிசைடட் பை த வே த மேனேஜ் த ஃபங்க்ஷன்ஸ், டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஃபங்க்ஷன்ஸ், டியூட்டிஸ், நம்மளுடைய வேலைகள் எல்லாமே நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியில் எல்லாமே கொண்டு வரது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் அ ஸ்கூல், நான் முதல்ல ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்ம ஸ்கூலை பற்றி. அப்போது நம்ம ஸ்கூலை பற்றி இருக்கும்போது சிஸ்டமேட்டிக், நம்ம பிரின்சிபல் இருப்பாங்க, அட்மின் இருப்பாங்க. ஸோ தே மேனேஜ், தே எக்ஸ்பிளைன் அபவுட் டீச்சர்ஸ், இப்படி இந்த பிளான் போடுவாங்க, ஓகே இந்த டைமுக்குள்ளே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம த்ரூவாக கிளாஸஸ் பிஃபோர் நம்ம எப்படி எடுத்தோம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருப்போம், டீச்சர்ஸ் வந்து எதிர்க்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த COVID-19 மூலயமா இது நம்மளுக்கு பாசிபிள் கிடையாது. ஸோ பாசிபிள் இல்லாமல் ஆன்லைன் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னும் போது எப்படி ஃபஸ்ட்டே டக்குன்னு நம்ம நினச்ச உடனே எடுத்தோம் அப்படிலாம் கிடையாது. தே பிளான், ஓகே இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் இப்படி எடுக்கணும், இதெல்லாம் பிளான் பண்ணி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி பிளான் பண்ணி அதை ஒரு சிஸ்டமேட்டிக்காக வே எடுத்துகிட்டு வரதுனால தான் நம்மளுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து லீட் பண்ண முடியும். மிஸ் தனர்து. Okay children, now let us see the concept of management. So in the concept of the management they have given 6. First one, it is about the body of knowledge. Second, management tools. Third, separate discipline. Fourth one is specialization. Fifth, code of conduct. And sixth one is the professional association. So now from this 6 you are going to see the first one is about management, body of knowledge. So in the body of the knowledge, what they have explained means management literature is growing in all the countries. In fact, management knowledge is better passport to enter the world of employment. So management literature is growing in all countries. எல்லா கண்ட்ரிலையும் நல்லா வளர்ச்சியாக இருக்குது. In fact,
management knowledge is better. Management is better to passport to enter the world of management. Enter the world of management ல enter பண்ணனும்னா நமக்கு நிச்சயமா better knowledge கண்டிப்பா இருக்கணும். So then only you can be succeed in the business. இது வந்து business world or government இருக்கட்டும் இல்ல private இருக்கட்டும். Maybe it may be a government, yeah, it may be a private. Second one is about the management tools. Management tools developed such as accounting, business law, psychology, statistics, econometer, data processing, etc. These are the management tools. Either through this one only you can achieve. Third one is about the separate discipline. Third one it is given about the separate discipline. So in that seminar, special courses, training programs are become fashionable. Correct? Management before itself they don't have the separate subject for that one. BCom எடுத்தாவே போதும் general whatever. But இப்போ மேனேஜ்மெண்ட்ன்றதுக்கே தனியான ஒரு சிலபஸ் இருக்கு, தனியான ஒரு கோர்ஸே இருக்கு. So through attending the செமினார்னா நிறைய செமினார்ஸ் நம்ம அட்டெண்ட் பண்ணும்போது we gain the knowledge. Okay, இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்றதுக்கு வந்து you get more knowledge through the seminars. நிறைய செமினார்ஸ் அட்டெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த நிறைய நாலேஜ் வருது. ஓகே இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்றது நம்மளுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். செகண்ட், ஸ்பெஷல் கோர்சஸ் ஆல்சோ இஸ் தேர் ஃபார் த மேனேஜ்மெண்ட். நீங்கள் எந்த ஒரு துறையை தேர்ந்தெடுத்தாலும் அதுக்கேற்ற தனிப்பட்ட முறையில் ஸ்பெஷல் கோர்சஸ் அதுக்குன்னு தனியாகவே இருக்குது. நீங்கள் அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணாவே அதுக்கு எப்படி நம்ம என்ன கற்றுக்கணும், என்ன செய்யணும், ஹவு யூ கேன் பி சக்ஸஸ் இன் தட். ஸோ அதுக்கு ஸ்பெஷல் கோர்சஸும் இருக்குது. தேர்ட், ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ். ஸோ அதுக்கும் தனியாக ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமாக இருக்கும். நீங்கள் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் நம்ம அட்டன் பண்ணோம்னா அதுக்கு நம்மளுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். என்ன ஏதுன்றதோ நம்மளுக்கு அதை பற்றி நல்லா கிளியராகவே தெரியும். நவடேஸ் இட் ஆல் பிகம் ஃபேஷனபிள். அதாவது எப்படின்னா செமினார்ஸ், ஸ்பெஷல் கோர்சஸ், ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இது எல்லாமே இப்போ ஃபேஷனபிளாக போயிடுச்சு. பிகாஸ் ஓல்டன் டேஸில் இது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. பிஸ்னஸ்க்கெலாம் வந்து ஒரு தனியான ஒரு கோர்ஸோ இல்லை அது எப்படி பண்ணுறோன்றதுக்கு செமினார்ஸ் அதெல்லாம் ஓல்டன் டேஸில் கிடையவே கிடையாது. இப்போ நம்ம நிறைய மாடர்ன் டெக்னாலஜி நிறைய வந்ததுனால இப்போ நிறைய நம்மளுக்கு அதுக்குன்னு செப்பரேட்டாகவே எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பர்சனல் மேனேஜ்மெண்ட், ஜென்ரல் மேனேஜ்மெண்ட், ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், எக்ஸெட்ரா. These are all the given for the separate discipline. So okay, let us recall this again, these three. First one is about the body of knowledge. Body of knowledge la vande managed literature vande is growing in all the countries explain pannirukanga. Second one vande management knowledge da better, that is a passport to enter the world of employment. World of employment la நம்ம நுழையணும்னாவே நம்மளுக்கு பெட்டர் நாலேஜ், மேனேஜ்மெண்ட் பற்றிய பெட்டர் நாலேஜ் கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கணும். தென் இட் மே பி அ பிஸ்னஸ் வேர்ல்ட் ஆர் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட். அது பிஸ்னஸ் வேர்ல்டாகவும் இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை நம்மளது ப்ரைவேட்டாகவும் இருக்கலாம். அதை பற்றி தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஹவ் எக்ஸ்பிளைன் திஸ் ஒன். Second one is about the management tools. So they have given the management tools. What are they? First one is developed such as accounting. Accounting நாவே ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், எதுவும் இருந்தாலும் அக்கௌண்டிங் வர செலவு நிச்சயமாக அதில் இருக்கும். செகண்ட் ஒன் இஸ் த பிஸ்னஸ் லா. பிஸ்னஸ் லா பற்றி நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதை பற்றி கரெக்டாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். தேர்ட், சைக்காலஜி, எப்படி மென்டாலிட்டி ஆட்களுடைய அதை எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். தேர்ட், எக்கோமீட்டர்ஸ், டாட்டா ப்ராசஸிங் இது எல்லாமே கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். திஸ் ஆர் த மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் தே ஆர் கிவன். தேர்ட், ஐ எக்ஸ்பிளைன் அபவுட் த செப்பரேட் டிசிப்ளின். வாட் இஸ் தட்? செமினார்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் தேர் இந்த செமினார்ஸ், நிறைய செமினார்ஸ் அட்டென்ட் பண்ணுறது. தென் ஸ்பெஷல் கோர்சஸ் ஆர் தேர். தென் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ். நவடேஸ் இட் ஆல் பிகம் வெரி ஃபேஷனபிள். நிறைய இடத்துல இப்போ ஏதாவது ஒன்று நியூனானே இமீடியட்லி அதுக்கு ஒரு செமினார் போட்டுடுறாங்க, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கோர்சஸ் போட்டுடுறாங்க. ஸோ லைக் தட் இட் ஆல் பிகம் நவ் ஃபேஷனபிள் இன் தட். So example they have given about this one is about export management பற்றி சொல்லியிருக்காங்க. Then personal management they have said. Then general management, then production management, marketing management and financial management they have given. Okay, now let us move to the fourth one. Fourth one is about specialization. Now let us see about what is the specialization. பார்த்தீங்களா? Okay, now let us see about the third one. I have explained fourth one, specialization. Let us see about the specialization. So there is a growing tendency to select and appoint highly qualified about trained and experienced person to manage the business in each
functional areas of the management. So to manage the person for a business in function area of management means what they used to do, they used to select and appoint highly qualified and trained experienced person. ஒரு highly qualified trained and experienced person மட்டும் அப்பாயின்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஸோ அந்த பிஸ்னஸ்க்குள்ளே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராப்பராகவே அவங்க பண்ண முடியும். ஸோ the next one is about the fifth one, code of conduct. In code of conduct, businessmen have recognized that business management is a social institution and is as a social responsibility to be fulfilled towards the customers, employees and the public or the community. So code of conduct என்ன கொடுத்துருக்காங்க, what they have explained about this one means the businessmen has recognized that the business management is a social institution. அது ஒரு social institution and இது ஒரு social responsibility. என்னன்னா they should be fulfilled. யாருடைய இதுவை fulfill பண்ணணும்னா கஸ்டமர்ஸ் உடைய தேவைகளை fulfill பண்ணுறது, then employees உடைய தேவைகள் and then the public or the community. So this is all known of the code of conduct. Okay, once again just I will explain again this one. The concept of management is 6. First one is body of knowledge, second one is the management tools, and third one separate discipline, fourth one is specialization, fifth code of conduct, and sixth one is the professional association. This three already I explained you. Specialization means now what I explained you, that is about the growing tendency to select and appoint the highly qualified and trained and experienced person to manage the business in each functional area of management. Then code of conduct I explained you about that businessman has recognized that the business management is social institution and social responsibility to be fulfilled. அதாவது பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு சோஷியல் இன்ஸ்டிடியூஷனோ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஃபுல்ஃபில் பண்ணோம். யாருடைய தேவைகளை, தட் இஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ், தென் எம்ப்ளாயீஸ் அண்ட் த பப்ளிக் ஆர் த community. So the last one is about the professional association. So let us see about the professional association. Miss the last one is about the professional association. Professional association nave employees and the employee வந்து நிறைய have a lot of knowledge. What it is given here, the business management association to many countries to promote the spread of knowledge in all management areas and to build up the bright public image of management professions. Means அந்த எம்ப்ளாயி if he has a lot of knowledge, அதை பற்றி கண்டிப்பாக அவருக்கு நிறையா நாலேஜ் இருக்கும். ஸோ அந்த நாலேஜ் நிறைய இருக்கும் போது அவர் உற்பத்தி பண்ணுற பொருட்கள் எல்லாமே கிரேட்டாகவும் தரமாகவும் நல்லதாகவுமே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது அதை எடுத்துகிட்டு வந்து அவர் ப்ரொமோட் பண்ணும் போது எல்லா மேனேஜ்மெண்ட் இப்போ இன்னொருத்தர் இருப்பாருன்னு வச்சுக்கலாம், அவர் இன்னும் நிறைய நியூ ஐடியாஸ் அப்படி கொடுத்து அவரும் இன்னும் நிறைய டெவலப் பண்ணிவிட்டு நல்லா நியூவாக கொண்டு வர முடியும். ஸோ திஸ் இஸ் ஆல் known as the professional association. So okay, once again let us recall all these 6. First one, it is about the concept of the management, it is about the body of knowledge. Second one is that management tools. Third one is the separate discipline. Fourth one, specialization. And fifth one is code of conduct. Then sixth one is that professional association. Okay, thank you student. Okay, now already we informed you that we have to make the separate notebook for the each separate subject. So after this will be over, we will send you one homework that you have to write in your notebook, and evening 5 to 6 o'clock during that time you have to send the homework. And attendance is compulsory, that you all know that for 12th standard you have marks for the attendance. So you all follow. I hope so that you would have heard the VP ma'am's voice, that she has given the information whatever it is. So follow it correctly. Thank you.